அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். நான் சுதர்ஷன் ஃப்ரம் நீட் ஸ்ட்ராட்டஜிஸ் இன் தமிழ். என்கிட்ட பேசுற நிறைய நீட் ஆஸ்பிரண்ட்ஸ் என்ன ஃபீல் பண்றாங்கன்னா, தே ஆர் வேஸ்டிங் லாட் ஆஃப் தேர் டைம். தட் இஸ் அவங்களுக்கோட பெஸ்ட்ட இன்னும் நான் குடுக்கல. என்னோட பிரிப்பரேஷன்ல இன்னும் என்னோட பெஸ்ட் இல்ல. எங்கேயோ நான் ஒரு எலமெண்ட்ட நான் மிஸ் பண்றேன். சோ தட் என்னோட பெஸ்ட் இன்னும் என் உள்ளேருந்து வெளில வரல. ஐ அம் ஸ்டில் வேஸ்டிங் மெனி ஆஃப் மை டைம். இன்னும் நெனச்சா இந்த டைம்ல சேவ் பண்ணி நான் நல்லா படிக்கலாம். என்னால ஃபுல் 100% எஃபிகசியோட படிக்க முடியலங்கிறது தான் நெறைய பேரோட காஸ் ஆஃப் வொரியா இருக்கு. இந்த சிட்யூவேஷன் மெஜாரிட்டி ஆஃப் த நீட் ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு கண்டிப்பா வந்துட்டு போகும். பட் டாப்பர்ஸ் இத எப்படி ஃபிக்ஸ் பண்ணுவாங்கன்னு சொல்றேன். தே வில் அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் அனலைஸ் த ரூட் காஸ். இதுக்கு பின்னாடி இருக்க காரணங்கள் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு அத ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இன் மேஜர் கேசஸ் த ரூட் காசஸ் ஆர் பிரைமர்லி 2 காஸ் தான் இருக்கு. அதுல ஒண்ணு பார்த்தீங்கன்னா, த கோல்ஸ் ஆர் நாட் கிளியர். புரியலையா? டு டூ லிஸ்ட் நமக்கு ப்ராப்பரா இருக்காது. இப்ப நான் என்ன பண்ண போறேங்கிற தெளிவான ஐடியா இல்லைனாவே, அந்த டைம் நமக்கு எப்படியாவது டைம் லேப்ஸ் ஆயிடும். அப்படியே நம்ம வேஸ்ட் பண்ண போயிடும். அந்த செஷனே நமக்கு பில்ட் ஆயிடும். அப்படியே மொத்தமா வேஸ்ட்டா போயிடும். ஓகேங்களா? ஸோ இப்ப நான் என்ன போறேன், இன்னைக்கு நான் ஃபுல்லா என்ன பண்ண போறேங்கிற கிளியர் ஐடியா நம்ம முன்னாடியே புரோகிராம் பண்ணி வச்சிருந்தோம்னா தான், நம்ம பிரெயின் வந்து ஓகே இந்த டைம்ல இது பண்ணணும். ஸோ மத்த டைம்ல ஃபோக்கஸ் பண்ணாதுன்னு சொல்லிட்டு, நம்மள ஒரு ஃப்ளோல கொண்டு போகும். நீங்க அந்த டு டூ லிஸ்ட்ட பிரிப்பேர் பண்ணாம, இப்ப நான் என்ன பண்ண போறேங்கிற டு டூ அப்படிங்கிற லிஸ்ட் இருந்ததுனா மட்டும் தான் ப்ராப்பரா அந்த டைம் நமக்கு எஃபிஷியன்ட்டா யூஸ் ஆகும். இது நான் பெர்சனலா பல தடவ ஃபீல் பண்ணியிருக்கேன். பல தடவ அடிபட்டுருக்கேன். அதுக்கப்புறம் மீண்டு வந்திருக்கேன். ஸோ ஐ அம் பெர்சனலி டெல்லிங் திஸ் வில் ஹெல்ப் யூ. நீங்க இதுலருந்து சரி பண்ணணும்னா, கண்டிப்பா டு டூ லிஸ்ட் நீங்க பிரிப்பேர் பண்ணி வச்சே ஆகணும். என்ன பண்ண போறீங்க? இந்த நாள் ஃபுல்லா என்ன பண்ண போறீங்கங்கிறத தெளிவா நீங்க எழுதி வச்சிட்டீங்கனாவே, மெஜாரிட்டி ஆஃப் த கேஸஸ்ல நம்ம டைம சேவ் பண்ணிடலாம். த செகண்ட் மோஸ்ட் பிரைமரி காஸ் இஸ் எக்ஸ்கியூசஸ். நமக்கு நாமளே எக்ஸ்கியூஸ் சொல்லிக்குவோம். நான் இன்னொரு கொஞ்ச நேரம் Instagram பார்த்துக்கிறேன். இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கிக்கிறேனே. இன்னும் கொஞ்ச நேரம் நான் அப்படியே விளையாடிக்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு எக்ஸ்கியூசஸ் இருக்கும். ஸோ கிவிங் எக்ஸ்கியூசஸ் ஆல்சோ a மேஜர் காஸ் ஃபார் டைம் லாப்ஸ். நெறைய பேர் டைம் வேஸ்ட் பண்றதுக்கு இது ஒரு முக்கியமான காரணமா இருக்கும். ஸோ ஐ ஃபவுண்ட் தீஸ் 2 as the major causes for your time wasting. இத நம்ம எப்படி சரி பண்றது அப்படின்னு யோசிச்சீங்கன்னா, that is your mindset. மைண்ட்செட்ட நம்ம மாத்தணும். For the next 4 months, the only thing that should run in your mind is the dream day, August 1. அந்த August 1 அந்த நாள் தான் உங்க கனவை நனவாக்க போற நாள். பிரஸ்டீஜியஸ் ஒயிட் கோட் அண்ட் ஸ்டெத்தோஸ்கோப் வேர் பண்ணிட்டு நீங்க பேஷண்ட்ஸை அட்டெண்ட் பண்ணுவீங்க. ஸோ அந்த ஒரு நாளை அடையறதுக்கு ஆகஸ்ட் 1ங்கிறது தான் உங்க ட்ரீம் டேவா இருக்க போகுது. இந்த ஒரு மாபெரும் கனவை நான் அடையறதுக்கு நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ண போடுறதுக்கு நான் ரெடியா இருக்கேங்கிற கமிட்மெண்ட்டை நீங்க உங்க மனசுக்குள்ள நீங்க ஏத்துக்கிட்டீங்கன்னா, எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் சரி அதை டிஸ்ட்ராக்ட் பண்ண முடியும். அந்த தைரியம் உங்களுக்கு கிடைக்கும். என்ன நடந்தாலும் சரி உங்களால ஃபேஸ் பண்ண முடியும். அதை சால்வ் பண்ணவும் முடியும். ஸோ டேக் திஸ் கமிட்மெண்ட் இன் யூ. Prepare well for your exams. All the very best. Take care of your health. So thank you all. Bye.